எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு. செப்டம்பர் 17th அண்ட் செப்டம்பர் 18th யூஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வேர்ல்டு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ரைஸ் ஆகிறது அண்ட் ஒரு ஃபியரில் ஃபால் ஆகிறது தான். ஆக்சுவல் நிகழ்வு வர்றதுக்கு முன்னாடி அங்கே ட்ரேடு நடந்துடும். ஓகே, ஸோ மார்க்கெட் ஒரு யூகத்தினில் தான், ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சப்போஸ் இந்த நிகழ்வில் 25 பைசை கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கல அப்படின்னா மார்க்கெட் சிக்னிஃபிகண்டாக ஃபால் ஆகிடும். டெக்னிக்கலாக நிஃப்டினுடைய சார்ட்டை பார்க்கும்போது இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் ஒரு ஹியூஜ் இந்த ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட் ஷார்ப்பாக ரைஸ் ஆகிருக்கு. அகெயின் பாருங்கள், இந்த இடத்துல லைக் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இருக்கா. ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. 25,400 25,400ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கிரியேட் ஆகும். இது மோஸ்ட் ப்ராபப்ளி நாளை மறுநாள் ட்ரேடிங்க்கு இதில் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்சைடில் 25,630 அண்ட் 25,870 வரைக்குமே அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவராலாக இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப் டு எந்த லெவல் இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 24,750ங்கிறது இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் லைனாக இருக்கும். மறுபடியும் இந்த ட்ரெண்ட் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகுது. ஃபைன். நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இந்த ரேலியில் மோர் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனில் ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு அதே ட்ரெண்டில் ரீடெஸ்ட் எடுக்குது பாருங்கள். மார்க்கெட் நினச்சா இதுக்கும் கீழே போயிருக்கலாமே, கரெக்டாக ஏன் இந்த ட்ரெண்டில் நிற்கிறோம். இந்த ட்ரெண்டில் நிற்கும் போது கூட மார்க்கெட் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். அகெயின் மார்க்கெட் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸ் இது ட்ரேட் ஆகிட்டு ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கோட எண்டில் இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்து அதை ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் குறிக்குது. ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் குறிக்குது. ஸோ பேங்கிங் செக்டாரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக பப்ளிக் செக்டார் பேங்கை விட பிரைவேட் செக்டார் பேங்க்லையும் நிஃப்டிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் இன்னைக்கு ஒரே நாளில் ஸ்ட்ராங்காக அப்சைடு ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் நியூவாக லிஸ்ட் ஆன ஸ்டாக்கு. ஸோ இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். நாளைக்கும் இந்த ஸ்டாக் கண்டினியூஸாக அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் பேங்கை விட பிரைவேட் செக்டார் பேங்க் அண்ட் நிஃப்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட் ஐடி செக்டார் ஸ்டாக்ஸு. தேர்டு ஃபார்மாஸ், அதாவது எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா. ஸோ இந்த 4 செக்டாருடைய ஸ்டாக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது இந்த 4 செக்டாருமே ட்ரெண்டிங்கில் பாசிட்டிவில் இருக்குது. குறிப்பாக பேங்கிங், எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா. ஸோ ஐடி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆன அப்சைடு மொமெண்டம் உள்ள ஸ்டாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சன் டிவி. இந்த ஸ்டாக் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட், இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து அப்சைடு மொமெண்டம் கிரியேட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ப்ரீவியஸ் ஹையை டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோர் தென் 1000 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாங் டேர்மில். சன் டிவி ஒன்று. செகண்டு யூபிஎல்.
ஓகே, இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் கண்டினியூஸாக பயணிக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. தேர்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு மொமெண்டம் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குது பிஎஸ்சியில். இந்த ஸ்டாக்கையும் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த மூணு வந்து அடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் டேஸில் 1 or 2 டேஸில் ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகலாம். அண்ட் இதுக்கு அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தோம். இந்த இடத்துல க்ரூடு வந்து பிரேக் அவுட் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. பிகாஸ் வேர்ல்டு எக்கனாமி வந்து அப்கிரேட் ஆகும்போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கும் போது மணி இன்ஃப்ளோ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே வேர்ல்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது கம்பெனிஸ்க்கும் அந்த ஃபண்டு வந்து இன்ஃப்ளோ ஆகும். ஸோ அதனுடைய ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது க்ரூட் ஆயிலுடைய தேவையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதன் அடிப்படையிலே க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆகுது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 5940 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா. இந்த ட்ரெண்ட் வந்து ஈவன் தோ மார்க்கெட் கீழே ஃபாலோனா கூட தொடர்ச்சியாக நாளை மறுநாள் அப்சைடு தான் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5945 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்க. நான் வச்சுருக்கிறது வந்து ஹவர்லியில் வச்சுருக்கிறேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது 5800 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து இன்கேஸ் கீழே வந்தால் கூட திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5945 5945 வரைக்கும். ஓகே, ஸோ நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து தொடர்ச்சியாக நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. அண்டு ஃபின் நிஃப்டி, ப்ரைவேட் பேங்க்ஸு, ஐடி செக்டார் இது எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இதில் கவனித்து பாருங்கள். லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இருந்து 5200 ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக 5191 டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 190 பாயிண்ட் வரைக்குமே கீழே ஃபால் ஆயிருந்தது. அந்த வேவ் லெவல் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, 90% மேலே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு கமெண்டில் இதனுடைய லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.